ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை முரளி 31/7/2026 பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, குழந்தைகள் பெரியவர்களான பிறகு நமக்கு சேவை செய்வார்கள் என்ற பேராசை கூட சிவபாபாவிற்கு கிடையாது. அவர் ஒரு பொழுதும் முதியவர் ஆவதில்லை. தந்தை இருப்பதே பலனை எதிர்பாராத சேவாதாரியாக. கேள்வி: கள்ளம் கபடமற்ற போலாநாத் சிவபாபா குழந்தைகளாகிய நம் அனைவரின் மிக பெரிய வாடிக்கையாளர் ஆவார். எப்படி? பதில்: பாபா கூறுறாங்க, நான் எப்படிப்பட்ட கள்ளம் கபடமற்ற வாடிக்கையாளர் என்றால், உங்களுடைய எல்லா பழைய பொருட்களையும் வாங்கி கொண்டு விடுகிறேன். அதற்கு பதிலாக எல்லா புது புது பொருட்களை கொடுக்கின்றேன். பாபா, இந்த உடல், மனம், பொருள் எல்லாமே உங்களுடையது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதற்கு கைமாறாக உங்களுக்கு அழகான உடல் கிடைத்து விடுகிறது, அளவற்ற செல்வம் கிடைத்து விடுகிறது. பாடல்: போலாநாத்தை தவிர அலாதியானவர். ஓம் சாந்தி. இது பக்தி மார்க்கத்துல பாடல் பாடுறாங்க. பாடல்கள் அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடையவை. என்ன சொல்றாங்க? போலாநாத் அலாதியானவர் இல்லையா, கள்ளம் கபடமற்றவர், தனிப்பட்டவர். அவரை மாதிரி உலகத்துல எந்த மனுஷனுமே இருக்க முடியாது இல்லையா. பழச வாங்கிட்டு புதுசு கொடுக்கிறவர் அப்படின்னா இந்த உலகத்துல சொல்றாங்கன்னா யாரும் செய்யறது இல்லை. ஆனா உண்மையான பரமாத்மா தான் என்ன பண்றாரா, 2 கைப்பிடி அவளை வாங்கிக்கிட்டு ஒரு மாளிகையை கொடுத்துருக்காங்கன்னா அது பரமாத்மாவுக்கு மட்டும்தான். பாபா சொல்றாங்க, அவற்றினுடைய பொருளை கூட இப்ப, அதாவது இந்த பாடல் எல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய பாடல் தான், அதனுடைய பொருளையும் பாபா இப்ப உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. போலாநாத் என்று யாருக்கு கூறப்படுது என்பதை குழந்தைகளும் இப்ப புரிஞ்சிருக்கீங்க. தேவதைகளுக்கு போலாநாத்னு சொல்றது இல்ல. குசேலர் 2 பிடி அரிசி கொடுத்தவுடன் அரண்மனை கிடைத்து விட்டது என்று பாடப்பட்டுள்ளது. அது கூட எவ்வளவு காலத்துக்கு இல்லையா? பிடி அவள் கொடுத்து மாளிகை வாங்கினார்னா எவ்வளவு காலத்துக்கு? 21 பிறவிகளுக்கு. பாபா சொல்றாங்க, தந்தை வந்து பாரதவாசிகளுக்கு உண்மையில் வைரம் வைடூரியங்களின் மாளிகையை கொடுக்கிறாரு. இதை இப்ப குழந்தைங்க புரிஞ்சிருக்கீங்க. ஆனா எதுக்கு பதிலா பாபா தர்றாங்க? பாபா இந்த உடல், மனம், பொருள் அனைத்தும் உங்களுடையதுன்னு குழந்தைங்க சொல்றீங்களாம். பாபா சொல்றாங்க, யார் அந்த மாதிரி சொல்றாங்களோ குழந்தைங்க சொல்றாங்க, பாபா இது எல்லாம் உங்களால கொடுக்கப்பட்டவை. யாருக்காவது குழந்தை பிறந்தா சொல்றாங்க பகவான் கொடுத்தாரு அப்படின்னு. பணத்திற்காக கூட சொல்றாங்க, பகவான் தான் பணம் கொடுத்தாரு, பகவான் தான் குழந்தை கொடுத்தாருன்னு சொல்றாங்க. ஆனா இத சொல்றது யாரு? ஆத்மா, பகவான். அதாவது தந்தை அளித்தார், இப்பொழுது நீங்கள் எல்லாமே கொடுக்க வேண்டியுள்ளது என்று தந்தை கூறுகிறார். அவசரம் இப்ப எல்லாமே கொடுத்துருங்க, அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு மிகவும் அழகான உடலை மாத்தி உங்களுக்கு செஞ்சிருவேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், அளவற்ற செல்வம் கொடுப்பேன். ஆனா யாருக்கு கொடுப்பேன்? அவசியம் குழந்தைகளுக்கு தான் கொடுப்பேன். யார் எனக்கு கொடுக்குறாங்களோ, தன்னுடைய பழையதை எனக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்ன பண்றேன், புதுசா மாத்தி புது உலகத்துல கொடுப்பேன். லௌகீக தந்தையிடம் இருந்து அற்ப காலத்திற்கு செல்வம் கிடைக்குது. செல்வம் இருக்கிறது என்றால் சுகம் இருக்கிறது. பணம் இல்லை என்றால் மனிதர்கள் எவ்வளவு வருத்தப்படுறாங்க. பாபா நமக்கு ஏராளமான செல்வம் அளிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள் இல்லையா? ஏன்னா நம்ம கிட்ட அழியாத ஞான செல்வம் இருக்கு. இந்த ஞான செல்வத்தின் மூலமா நமக்கு பார்த்தீங்கன்னா சதா நம்ம மனநிலை திருப்தியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இதை விட என்ன வேணும்? அதான் பாபா சொல்றாங்க, இப்ப என்னது, குழந்தைங்களுக்கு இப்ப மகிழ்ச்சி ஏற்படுது. சுகதாமத்துல சுகத்துக்கு எந்த குறைவும் இருக்காது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் ராஜதானி இருக்கும். அதற்கு தூய்மையான கிரகஸ்த ஆசிரமம் என்று ஆசிரமம்னு சொல்லப்படுது. எனவே தந்தை எவ்வளவு கள்ளம் கபடமற்றவர், என்ன பெறுகிறார், என்ன கொடுக்கிறாரு, புரிஞ்சிருச்சா? நம்ம கிட்ட இருக்க பழையதை வாங்கிட்டு பாபா நமக்கு புதிய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. தந்தை எவ்வளவு நல்ல வாடிக்கையாளராக இருக்காங்க. அப்படியும் தந்தை குழந்தைகளுடைய வாடிக்கையாளர் தான் ஆவார்.
குழந்தை பிறந்த உடனேயே எல்லா சொத்தும் அவருடையதாயிடுது, குழந்தைங்களுடையதாயிடுது. அவர்கள் எல்லைக்குட்பட்ட வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். இவர் எல்லை இல்லாத போலானாத் ஆவார் இல்லையா? அந்த தந்தைகிட்ட சொத்து இருந்தா அந்த குழந்தை அதுக்கு உரிமையாளர் ஆயிடும். அதுதான் பாபா வாடிக்கையாளர்னு சொல்றாங்க. இப்ப பாபாவுடையது எல்லாமே நம்மளுடையது. பாபா சொல்றாங்க அவர்கள் எல்லைக்குட்பட்ட வாடிக்கையாளர் ஆவார்கள். இப்போது எல்லையில்லாத போலானாத் எல்லையில்லாத குழந்தைகளுடைய வாடிக்கையாளர். நான் பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். பழைய அனைத்தையும் உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு புது உலகத்தில் உங்களுக்கு எல்லாமே கொடுத்து விடுகிறேன். எனவே வள்ளல் என்று கூறப்படுகிறது. வள்ளல் கூட இவர் போல வேறு யாரும் இல்லை. சிவபாபா போல வள்ளல் யாரும் இல்லை. பலன் எதிர்பாராத சேவை செய்கிறாரு. பாபா சொல்றாங்க நான் பலன் எதிர்பாராதவன் ஆவேன். எனக்கு எந்த விதமான பேராசையும் கிடையாது. பாபா சொல்றாங்க எனக்கு எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லை. நான் இவ்வளவு கொடுக்குறேன், குழந்தைங்க எனக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது பாபாவுக்கு இல்லை. வயோதிகரான தந்தையை பராமரிப்பது குழந்தைகளுடைய வேலையாகும். ஏனெனில் பாபா சொல்றாங்க நான் ஒன்றும் உங்களை பராமரிச்சேன்னு கூறுவதில்லை. தந்தை முதியவராகும் பொழுது குழந்தைகள் அவர்களை பராமரிக்க வேண்டும் என்ற நியமம் இருக்குது இல்லையா? லௌகீகத்துல பார்த்தீங்கன்னா அப்பா குழந்தைங்களை பராமரிப்பாங்க. அப்புறமா என்ன ஆகணும், தந்தைக்கு வயசாகும் பொழுது அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இப்ப கோர்ட்லயே ரூலா வந்திருக்குது. அவசரம் அது ஒரு நியமம். இந்த தந்தை எப்பொழுதும் முதியவர் ஆகுவதில்லை. அது நம்ம கவலைப்பட வேண்டாம். பாபாக்கு வயசாயிடுச்சு நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அவசரம் எனக்கு என்ன வயசே ஆகிறது இல்லை, நான் முதியவரே ஆகிறது இல்லை. எப்பொழுதும் பாபா இனிமையா இருக்கிறாரு. ஆத்மா ஒரு பொழுதும் முதுமை அடைவதில்லை இல்லை. நம்ம தான் யோசிச்சு பாருங்களேன், வயசு என்னன்னு கேட்டா என்ன பண்றோம், சரீர வயசு தான் நம்ம வயசுன்னு நினைச்சுக்கிறோம். ஆத்மாவுக்கு வயசாகிறது இல்லை. நாம் வயோதிகர் ஆகிவிட்டால் குழந்தைகள் நமக்கு சேவை செய்வார்கள் என்று லௌகிக தந்தை குழந்தைகளிடம் நம்பிக்கை வைக்கிறாங்க. எல்லாமே குழந்தைகளுக்கு கொடுத்துடுறாங்க இல்லையா? பெற்றவங்க உணர்றாங்க நம்ம இல்லாம இந்த குழந்தை வளர்ந்துருச்சா இல்லையா, நம்ம பையன் நம்மளால தானே வந்திருக்கான், நமக்கு முடியாதப்ப அவன் செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது. பாபாவுக்கு பார்த்தீங்கன்னா என்னது, அவருக்கு வயசே ஆகிறது இல்லை, முதியவர் ஆகிறது இல்லை. அதனால பாபாவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. பாபா சொல்றாங்க லௌகிக குழந்தைங்க என்ன தன்னுடைய பெத்த குழந்தைங்க மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அவங்க எல்லாமே குழந்தைங்களுக்கு கொடுத்துடுறாங்க என்றாலும் கூட பிறகும் சேவை செய்யறாங்க. நான் இருப்பதே அபோக்தா. பாபா நான் எதையும் அனுபவிக்காதவன் என்று சிவபாபாவை சொல்றாரு. நான் ஒருபோதும் சாப்பிட்றதில்ல. நான் வருவதே குழந்தைகளுக்கு ஞானத்தை அளிக்க மட்டுமே. பரம ஆத்மா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஆத்மா தான் கேட்குது, ஒவ்வொரு விஷயமும் ஆத்மா தான் செய்யுது. சம்ஸ்காரத்தை கூட ஆத்மா தான் எடுத்துக்கிட்டு போகுது. அதனுடைய ஆதாரத்துல உடல் கிடைக்குது. சம்ஸ்காரத்தினுடைய ஆதாரத்துல ஆத்மாவுக்கு உடல் கிடைக்குது. இங்கு மனிதர்களின் அநேக வழிகள் உள்ளன. ஒரு சிலர் ஆத்மா தான் பரமாத்மான்னு சொல்றாங்க. அதன் மீது எதுவும் ஒட்டிக்காதுங்கிறாங்க. ஆத்மால எதுவும் ஒட்டாது. பாவம் பண்ணாலும் சரி, புண்ணியம் பண்ணாலும் சரி, சந்தோஷமோ துக்கமோ ஒட்டாதுன்னு ஒரு குரூப் சொல்றாங்க. ஆத்மா நிர்லேப், அதுல கரைப்படியாதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை ஆத்மாவில் கரை படிவதில்லை என்றால் பின்ன ஏன் பாவாத்மா புண்ணியாத்மான்னு சொல்றாங்க? ஆத்மா பதிவுகளற்றது என்றால் பின் பாவ சரீரம் புண்ணிய சரீரம்னு சொல்லலாமே. பாவ சொல்றாங்க ஆத்மால ஒட்டாதுன்னா இப்ப பாவ சரீரம் புண்ணிய சரீரம் தானே சொல்லணும். அனைத்து ஆத்மாக்களின் ஆன்மீக தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு இந்த சரீரத்தின் மூலமாக கற்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாருங்க, ஆத்மாவை கூப்பிடுறாங்க இல்லையா? என்னுடைய தந்தையின் ஆத்மா வந்தது, ருசி பார்த்ததுன்னு சொல்றாங்க. ஆத்மா தான் சுவைக்குது. தந்தை இப்படி கூற மாட்டார். அவர் அபோக்தா. பரமாத்மா நான் சுவைச்சேன் சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் எதையுமே அனுபவிக்காதவர், அபோக்தா. பிராமணர்களுக்கு உணவு ஊட்டுறாங்க, ஆத்மா வருது. எங்காவது வீட்டில் இருக்கக்கூடும். பிராமணர்கள் ஆகியோருக்கு உணவு ஊட்டுவது பாரதத்துல சாதாரண விஷயமாகும். யாராச்சும் சரீரம் விட்டா அந்த பிராமணருக்கு
அந்த ஆத்மாவுக்கு சரீரம் விட்ட ஆத்மாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆத்மா அந்த பிராமணர் உடம்புல வரும். ஆத்மாவை கூப்பிடுவாங்க. அதனிடம் கேட்கும் பொழுது அவர் கூறும் நிறைய விஷயங்கள் உண்மையாகவும் வெளிப்படுகின்றது. இந்த பித்ருக்கள் ஆகியோருக்கு படைப்பது இது கூட நாடகத்துல பொருந்தி இருக்குது. இதுல ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தந்தை சுருக்கமாக நாடகத்தினுடைய ரகசியத்தை சொல்றாரு. விளக்கமா அந்த அளவுக்கு நாடகத்தின் விளக்க உரையை அளிக்க முடியாது. பின் ஒருவருடைய விளக்க உரையிலேயே வருடங்கள் ஆகிவிடும். ஒவ்வொருத்த பத்தி சொன்னாலே வருஷம் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 850 கோடி பேர் எத்தனை பேருக்கு பாபா சொல்றது? குழந்தைகளாகி உங்களுக்கு மிகவும் சுலபமான அறிவுரை கிடைக்குது. ஹே பத்தீத்த பாவனரே, வாருங்கள் வந்து எங்களை பாவனமாக்குங்கள் என்று பக்தர்கள் பாடவும் செய்கிறாங்க. அவருடைய பெயரே பத்தீத்த பாவனர் என்பதாகும் இல்லையா? ஒரு பரமாத்மாவுடைய பேரே பத்தீத்த பாவனர். பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு பத்தீத்த பாவனர்னு சொல்றதில்ல. தந்தைக்கு தான் பத்தீத்த பாவனர் லிபரேட்டர்னு சொல்றாங்க இல்லையா? பாபாவுக்கு தான் என்னது பத்தீத்த பாவனர், விடுவிப்பவர், கைடு, வழிகாட்டின்னு சொல்றாங்க. துக்ககர்த்தா சுக்ககர்த்தா என்று கூட பாபாவுக்கு தான் சொல்லப்படுது. அவரு நிராகாரமானவர். சிவனின் கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்க லிங்கம் வைக்கிறாங்க. அவசியம் உயிரூட்டமாக இருந்திருப்பாரு. பரமாத்மா உயிர் உள்ளவராக இருந்திருக்கணும். எனவே தான் பூஜை பண்றாங்க. இந்த தேவதைகள் கூட எப்பொழுதாவது உயிரூட்டமாக இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு கூட மகிமை இருக்குது இல்லையா? பாபா விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தேவதைகளுடைய கோயில் இருக்குது. அதுக்கு தான் பாபா சொல்றாங்க அவங்களும் செஞ்சிருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு மகிமை இருக்குது. நேரு உடல் உணர்வுடன் இருந்தார், அதனால தான் அவரது புகைப்படத்தை எடுத்து மகிமை செய்கிறார்கள். பார்த்தீங்கன்னா நேரு உடல் உணர்வோடு இருந்தாரு. ஆனா என்ன சொல்றாரு பாபா? அவருடைய படத்தை வச்சு மகிமை படுறாங்கன்னா அவர் உடல் உணர்வோட இருந்தாலும் உடலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நல்லதை செஞ்சிருக்காரு, அதனால அவங்களுக்கு மகிமை பண்றாங்க. யாராவது நல்ல காரியம் செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னாலே அவர்களது ஜடத்து சித்திரத்தை அமைச்சு மகிமை செய்யறாங்க. தூய்மைக்கு தான் பூஜை செய்யறாங்க. எந்த ஒரு மனுஷனுக்கும் பூஜை கிடையாது. ஏன்னா மனுஷங்க எல்லாருமே விகாரத்துல பிறக்கிறாங்க இல்லையா? எனவே அவங்களுக்கு பூஜை நடக்க முடியாது. விகாரத்துல பிறக்கிறவங்களுக்கு பூஜை கிடையாது. பூஜை தேவதைகளுக்கு தான் நடக்கிறது. அவர்கள் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறார்கள். தந்தை வந்திருந்தார், இப்போது மீண்டும் சங்கமத்தில் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இல்லையா? பாபா உலகத்துக்கு வந்துட்டார், நமக்காக சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய, நம்மளை அழுக்குல இருந்து தூய்மையாக்குறதுக்காக இப்ப பாபா வந்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பாபா சொல்றாங்க இப்ப மீண்டும் சங்கமயுகத்துல சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன். பின்னர் துவாபர யுகம் முதல் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகும். ராவண ராஜ்யம் ஆரம்பமான உடனே சட்டென்று சிவன் கோயில் அமைக்கிறாங்க. துவாபர யுகம் எப்ப ஆரம்பமாகுதோ அப்ப பாத்தீங்கன்னா பண்றாங்க, எல்லாருக்கும் கடவுள் அப்பாவுடைய நினைப்பு வருது, சிவன் கோயில் கட்டுறாங்க. இப்போ உயிரூட்டமா ஞானம் கூறிக்கிட்டே இருக்காரு இல்லையா? பாபா இப்ப ஆத்மாக்களுக்கு ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் சத்தியமானவர், சைத்தன்யமானவர், உயிருள்ளவர், சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க இல்லையா பாபாவுக்கு. அவருக்கு தான் மகிமை பாடுறாங்க. நிராகாரமானவருக்கு சரீரம் வேண்டும் அல்லவா? சிவபாபா நிராகாரா இருக்காரு, அவருக்கும் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சரீரம் வேணும். எனவே தந்தை தான் வந்து உலகத்தை சொர்க்கமாக்குறாரு. அந்த சொர்க்கத்துல ஆட்சி புரியறதுக்கு நீங்க முயற்சி செய்றீங்க. சொல்றாங்க சொர்க்கவாசியாக நீங்க தான் ஆகுறீங்க. என்ன சொல்ல வர்றார்? பாபா ஆகிறது இல்ல, நிராகார பரம்பித்தா பரமாத்மா யாரு? ஞானக்கடல். நிராகார் சொல்லியாச்சு இல்லையா? அவர் தான் ஞானக்கடல். ஆனால் அவர் எவ்வாறு ஞானத்தை கூறுவார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. பாபா சொல்றாங்க நான் இந்த சரீரத்துல வந்திருக்கேன். யாரு? சிவபாபா சொல்றாரு நான் இந்த சரீரத்துல வந்திருக்கேன், எனக்கு நாடகத்துல இந்த பாகம் இருக்குது, நான்
இயற்கையின் ஆதாரத்தை எடுக்கிறேன். இவ்வளவு நான் சொல்றது யாரு? ஆத்மா. முதல் நம்பரில் இருந்த இவருடைய அநேக பிறவிகளின் கடைசியில் நான் வந்து பிரவேசம் செய்கிறேன் பாபா சொல்றாங்க. மேலும் இவரது பெயரை பிரம்மா என்று வைக்கிறேன். முதலில் இவர்கள் எல்லோருமே பட்டியில இருந்தாங்க இல்லையா? முதல்ல பாபா கிட்ட வந்தப்ப எல்லாரும் பட்டியில இருந்தாங்க. அநேகருக்கு பாபா கூட பேர் வச்சாரு. ஆனா நிறைய பேர் பிறகு என்ன எங்கேயுமே வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்களாம். அதில் பாபா கூட என்ன பண்ணிட்டார்? பெயர் வைக்கிறதுனால என்ன லாபம்? நீங்கள் அந்த பெயர்களை கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்கிறார். பாபா வச்ச பேர்லாம் தெரியும் இல்லையா? பிரகாஷ்மணி, சந்திரமணி, அந்த மாதிரி ஓம் ராதே, ராதே, இந்த மாதிரி பாபா பார்த்தீங்கன்னா இது பிரம்மா, சரஸ்வதி, இந்த அழகழகான பேர் யார் வச்சாருன்னா பாபா. அவசரம் ஒட்டு மொத்தமாக எல்லோருக்கும் எவ்வளவு அழகான பேர் வந்திருக்கு. செய்தி எடுத்து வரும் சகோதரி சந்தேஷி பெயர்கள் கூட எடுத்துட்டு வருவார். அப்போ பாபா இருந்தப்ப பார்த்தீங்கன்னா யார் புதுசாக வர்றாங்களோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க போகு வச்சுட்டு வருவாங்க. இவர் பாபா பிரம்மா பாபா சொல்லி விடுவார், சந்தேஷி சகோதரிகிட்ட போய் கேட்டுட்டு வா அப்படின்னு. அதனால சிவபாபா என்ன பேர் சந்தோஷிகிட்ட சொல்கிறாங்களோ அதே பேரை இங்கே வைப்பாங்க. பாபா சொல்கிறாங்க அந்த பட்டியில் கூட அவசியம் வைக்கணும். சன்னியாசிங்க கூட சன்னியாசி செய்யும் பொழுது அவங்களுடைய பேரை மாற்றிடுறாங்க இல்லையா? அவங்க வீட்டிலேருந்து வரும்பொழுது ஒரு பேர் இருக்கும், ஆனால் சன்னியாசியானோடனே அவங்களுக்கு பேரை மாற்றி வைக்கிறாங்க. வீடு வாசலை விட்டுடுறாங்க. நீங்கள் வீடு வாசலை விடுறதில்ல. அவங்க என்ன அவங்களோடது ஈஸி, நம்ம இருந்துக்கிட்டே என்ன பண்ணும், என்னுடையது இல்லைன்னு இருக்கணும். நீங்கள் வந்து பிரம்மாவுடையவர் ஆகிறீங்க, சிவனுடையவங்களா இருக்கவே இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதே பாப் தாதா சொல்கிறாங்க. சன்னியாசிகளுடையது அவ்வாறு ஆகிறது இல்லை, பெயர்கள் மாறுது என்றாலும் கூட சன்னியாசிகளுக்கு பாப் தாதா கிடைக்கிறது இல்லை. அவர்களுக்கு ஒரு குரு மட்டுமே கிடைக்கிறார். ஹடயோகி எல்லைக்குட்பட்ட சன்னியாசி, ஆனால் ராஜயோகி எல்லை இல்லாதவர். சன்னியாசிகளுக்கிடையே இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம் என்றும் பாடப்படுகிறது. அவங்களுக்கும் வைராக்கியம் இருக்குது, ஆனா அவர்களுடையது வீடு வாசல் மீது வைராக்கியம். பவசரர் என்ன நமக்கும் அவங்களுக்கும் குழந்தைங்கள்ட்டையும் வைராக்கியம் வருது, சன்னியாசிங்கள்ட்டையும் வைராக்கியம் வருது. பாபா சொல்றாங்க நமக்கு இப்போ முழு உலகத்தின் மேலே வைராக்கியம் வந்துருச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வீடு வாசல் மேலே மட்டும் அவங்களுக்கு வைராக்கியம் வருது. உங்களுக்கு முழு உலகத்தின் மீது வைராக்கியம் வந்துருச்சு. சிருஷ்டி மாறுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதாவது இதுக்கு முன்னாடி பாபா கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இந்த பழைய உலகம் மாறி புது உலகம் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பாபா சொல்றாங்க உங்களுடையது எல்லையற்ற வைராக்கியம். இந்த சிருஷ்டி முடிந்துவிட போகிறது. உங்களுக்காக புதிய உலகம் அமைத்து கொண்டிருக்கிறது. பாபா சொல்றாங்க இப்போ அங்கே போகணும், நமக்காக பாபா கட்டுறாருன்னு நம்ம போகாமல் யார் போவா? அங்கே போகணும், ஆனால் தூய்மையாகாமல் அங்கே போக முடியாது. பாபா சொல்றாங்க நம்ம பாபா வீடுதான், ஆனால் என்ன பண்ண முடியாது, தூய்மை ஆகலைன்னா போக முடியாதுங்கிறார். உண்மையிலேயே புது உலகத்தில் தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போ நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. முதல்ல தேவி தேவதையுடைய ராஜ்யம் சத்தியுகத்தில் இருந்துச்சு. அதை இப்போ தந்தை ஸ்தாபனை செய்கிறார். அதோட மாடல் மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அதை முழுசாக ஸ்தாபனை பண்ணுறாங்க. சிவபாபாவை நினைவு செய்தால் நாம் புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவோம் அப்படிங்கிறத குழந்தைங்க நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. பவசராக விஷயம் மிகவும் சுலபமானது, ஆனாலும் நினைவு மறந்து போகுது. எல்லாத்தையும் சொன்னாலும் பாபா என்ன சொல்றாரு, என்னை மட்டும் நினைவு பண்ணுங்கன்னு. சின்ன விஷயம் ஆனால் பெரிய லாபம். அந்த விஷயத்தை மறந்துடுறீங்க. பக்தி மார்க்கத்தின் பழக்க வழக்கம் முற்றிலும் தனிப்பட்டது. தங்கள் வீட்டிற்கு யாருமே திரும்பி செல்ல முடியாது. அனைவரும் அவசியம் மறுபிறவி எடுக்க வேண்டியுள்ளது. வீடு செல்வதற்கான நேரம் ஒன்றேதான். பாசுறாங்க இப்போ நம்ம எவ்வளோ சேவை பண்ணாலும் சரி, அவங்களுக்கு கூட என்ன பண்ணணும், அவங்களுக்கு இப்போ இன்னார் மோட்சத்தை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றது கூட போய், மோட்சம்னா பிறவா நிலை, அது கூட போய் எந்த ஒரு ஆத்மாவும் இடையில நடுவில் திரும்பி போக முடியாதுன்னு பாபா சொல்றாரு. இல்லைன்னா முழு நாடகமே
தவறாக கெட்டு போயிடும். ஒவ்வொருவரும் சத்தோ ரஜோ தமோல அவசியம் வர வேண்டி இருக்குது. மோட்சத்துக்காக நிறைய பேர் வராங்க, ஆனால் மோட்சம் ஆகிறது இல்லை, மோட்சம் கிடைக்கிறது இல்லைன்னு நம்ம இப்போ புரிய வைக்கணும். இது அனாதி அமைக்கப்பட்ட நாடகம். இது முதலும் முடிவும் இல்லாத ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். அது ஒரு பொழுதும் மாற முடியாது. அவசரம் ஒரு இங்கிருந்து கடந்து சென்றது அப்படின்னா 5000 வருஷங்களுக்கு பிறகும் அதே கடந்து செல்லும். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ 5000 வருஷத்துக்கு அப்புறம் இதையே பார்ப்போம், எந்த மாற்றமும் இல்லாமல். பாபா எவ்வளவு கள்ளம் கபடமற்றவர் என்பதை குழந்தைகளாகிய நீங்க அறிஞ்சிருக்கீங்க. பத்தீத்த பாவன தந்தை பாகத்தை ஏற்று நடிக்க தனது பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறாரு. இந்த நாடகம் எப்படி அமைக்கப்பட்டுள்ளது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பாபா நமக்கு முன்னாடியே புரிய வச்சிருக்காங்க. முதல் முக்கியமானவர் யார் யார், இந்த சிருஷ்டி நாடக சக்கரத்தில் முதலும் முக்கியமும் யார் யார் எப்படி கூறுறாங்க இல்லையா. இந்த உலகத்தில் எல்லாரையும் விட பணக்காரர் யார், அதில் வரிசை கிரமப்படி பெயர் வெளிப்படுத்துகிறாங்க. பணக்காரவங்களுடைய லிஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க. எல்லாரையும் விட பணக்காரர் யார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இல்லையா. சத்தியுக தேவதைகள் தான் எல்லாரையும் விட பெரிய பணக்காரங்க. அவங்க அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் சொர்க்கத்தில் எல்லாரையும் விட செல்வந்தராக இந்த லக்ஷ்மி நாராயண் தான் ஆகுறாங்க. நீங்கள் வருங்காலத்திற்காக முயற்சி பண்ணுறீங்க. எல்லாரையும் விட செல்வந்தராக ஆவதற்கு முயற்சி பண்ணுறீங்க. இது பந்தயம், ரேஸு. இந்த லக்ஷ்மி நாராயணரை போல செல்வந்தரா யார் இருப்பா? அலாவுதீன் என்ற கதையை கூட அமைக்கிறாங்க. தட்டிய உடனேயே, அதாவது ஒளி எழுப்பின உடனேயே குபேரனுடைய கஜானா வெளிவந்துடும். நிறைய விதவிதமான நாடகத்தெல்லாம் எழுதுறாங்க. இந்த சரீரத்தை விட்டுட்டு சொர்க்கத்திற்கு செல்வோம் என்பது இப்போ உங்கள் புத்தியில் இருக்குது. நமக்கு அளவற்ற பொக்கிஷங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவசரம் என்ன நினைவு செஞ்சீங்கன்னா மாயை ஒரேடியாக ஓடி போயிடும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. தந்தையை நினைவு செய்யலைன்னா பிறகு மாயா தொல்லைப்படுத்தும். பாபா எங்களுக்கு மாயாவுடைய புயல் நிறைய வருது அப்படின்வாங்க. தந்தையை மிகவும் அன்புடன் நினைவு செய்தீர்கள் என்றால் புயல்கள் பறந்து போய்விடும். மற்றபடி நாடகங்கள் ஆகியவை அமைத்துள்ளார்கள், விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. பாருங்க, பாபா எவ்வளவு சுலபமாக சொல்கிறாரு. தந்தையை மட்டும் நினைவு பண்ணுங்க. பாபாவுடைய மகா வாக்கியம் தந்தையை மட்டும் நினைவு பண்ணணும். அப்போ உங்களுக்குள்ளார இருக்கும் துரு நீங்கி போயிடும். வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கறது இல்லைங்கிறார் பாபா. தூய்மையான உண்மையான தங்கமாக இருந்த ஆத்மா இப்போ பொய்யாயிடுச்சு. மீண்டும் இந்த நினைவு அக்னி மூலமாக அவசரம் உண்மையானதா ஆக்கணும். நெருப்பில் போடாமல் தங்கம் தூய்மை ஆகாது. இதற்கும் யோகா அக்னின்னு சொல்லப்படுது. இங்கே நினைவினுடைய விஷயம். இங்கே என்னது, சும்மா உட்கார்ந்துருக்கிறதுக்கு பேர் யோகா இல்லை. அவங்க அநேக விதமான ஹடயோகத்தை கற்பிக்கிறாங்க. உங்களுக்கு தந்தை எழுந்தாலும் அமர்ந்தாலும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்லித்தராங்க. உட்கார்ந்தாலும் நடந்தாலும் எழுந்தாலும் சாப்பிட்டாலும் பாபா நினைக்கணும். அவசரங்க ஆசனம் ஆகியவை போட்டு எதுவரை உங்களால் அமர முடியும்? இது நடந்தாலும் சென்றாலும் காரியம் செய்யும் பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் கூட இங்கு படுத்தபடியே தந்தைய நினைவு செய்ய முடியும் மற்றும் நினைவில் இருக்கணும். நோய்வாய்ப்பட்டிருந்தா கூட அவசரர் படுத்த இடத்துலையே அவரை பரமாத்மாவை நினைவு செய்ய முடியும். சிவபாபாவை நினைவு செய்யுங்க மற்றும் சக்கரத்தை நினைவு கூறுங்கன்னு பாபா சொல்றார். அவ்வளவுதான். அவர்கள் பிறகு எழுதியிருக்காங்க, கங்கையின் கரையிடமிருந்து, அதாவது அவருடைய கங்கையினுடைய கரை இருக்கணும், அமிர்தம் வாயில இருக்கணும். கங்கையின் கரையிலோ கங்கா ஜலம்தான் கிடைக்குது. எனவே மனிதர்கள் ஹரித்வாரத்தில் போய் அமர்கிறார்கள். பாபா சொல்றாங்க, நீங்க எங்க வேணாலும் போய் அமருங்க. நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க.
சுயதர்சன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க. அப்பொழுது உயிர் உடலில் இருந்து நீங்க வேண்டும். அதாவது பாபா நினைவு பண்ணிட்டு இருக்கப்பே என்ன பண்ணும், உயிர் உடலை விட்டும் நீங்கணும். இந்த பயிற்சி கூட செஞ்சு பாருங்க. அந்த பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள் மற்றும் இந்த ஞான மார்க்கத்தினுடைய விஷயங்கள் இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இரவு பகல் வித்தியாசம் இருக்கும். பாபாவுடைய நினைவுனால நீங்க சொர்க்கத்துக்கு அதிபதியா ஆகுறீங்க. அவர்களோ போர்க்களத்துல செத்தா அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. உண்மையிலே யுத்தம் என்பது இதுதான். அவர்கள் கௌரவர்கள் பாண்டவர்களின் சேனையை காண்பிச்சிருக்காங்க. மகாபாரத போர் நடந்தது. பிறகு என்னாச்சு, சண்டை நடந்துச்சா, அப்புறம் என்னாச்சு, ரிசல்ட் ஒன்றும் இல்லை. முற்றிலுமே கோரமான இருளாகும். பவசரர் எதுவுமே புரியாம இருக்காங்க. எனவே அஞ்ஞான இருள் என்று கூறப்படுகிறது. இங்க இருக்கவங்கள்ட்ட சின்ன சின்ன விஷயம் கூட புரியலைங்கிறார் பாபா. தந்தை மீண்டும் வெளிச்சமாக்க வந்திருக்கிறாங்க. அவருக்கு தான், தந்தைக்கு தான் என்ன பண்றோம், ஞானக்கடல் மற்றும் நாலேஜ்ஃபுல்னு சொல்றோம். இப்ப உங்களுக்கும் முழு ஞானம் கிடைச்சிருக்குது. அது மூலவதனமாகும். அங்கு ஆத்மாக்களாகிய நீங்க இருக்கிறீங்க. அதற்கு பிரம்மாண்டம் என்றும் கூறப்படுகிறது. இங்கு ருத்ரஞான யஜ்யத்தை இயற்றுகிறார். யார் ருத்ரஞான யஜ்யத்தை இயற்றுறாங்க? சிவபாபா. அப்புறம் பாபா கூடவே ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கூட என்ன பண்றாங்களா, பூஜை செய்யறாங்க. ஏன்னா நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்றீங்க. இப்ப நீங்க நன்மை செய்றீங்க, எதிர்காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்களா, உங்களுக்கு கோயில் கட்டுவாங்க, நல்லது செய்வாங்க. தந்தையுடன் கூடவே நீங்கள் குறிப்பாக மகாபாரதம் மற்றும் பொதுவாக உலகிற்கு ஆன்மீக சேவை செய்கிறாங்க. தந்தையின் கூடவே நீங்கள் குறிப்பாக பாரதம் மற்றும் பொதுவாக உலகத்திற்கு ஆன்மீக சேவை செய்கிறீர்கள். எனவே தந்தையுடன் கூடவே குழந்தைகளாகிய உங்களுக்கும் பூஜை நடக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். 1. மாயையின் புயல்களை விரட்டுவதற்காக தந்தையை மிக மிக அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவை யோக அக்னியினால் உண்மையிலும் உண்மையான தங்கமாக ஆக்க வேண்டும். 2வது பாயிண்ட், எல்லையில்லாத வைராகியம் உடையவராக ஆகி இந்த பழைய உலகத்தை மறந்துவிட வேண்டும். உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. புது உலகிற்கு செல்ல வேண்டும். எனவே இதிலிருந்து சந்நியாசம் பெற்றுக்கொண்டு விட வேண்டும். வரதானம். ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்கக்கூடிய, பல மடங்கு வருமானம் சேமிக்கக்கூடிய, பல கோடி மடங்கு செல்வந்தர் ஆகுக. பாபா விளக்கம் கொடுக்குறாங்க. தந்தை குழந்தைகளை மிகவும் உயர்ந்த ஸ்திதியில நிலைச்சிருப்பதற்கான எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இப்போது ஒரு துளி அளவும் தவறு செய்வதற்கான நேரம் கிடையாது. இப்பொழுது அடி அடியிலும் எச்சரிக்கையாக எடுத்து வைத்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் செய்து பல கோடி மடங்கு செல்வந்தர் ஆகுங்கள். பதமாபதம் பாக்யசாலி என்ற பெயருக்கு ஏற்றவாறு இப்பொழுது செயலும் இருக்க வேண்டும். ஒரு அடி கூட பல மடங்கு வருமானம் இன்றி இருக்கக்கூடாது. எனவே மிகவும் யோசித்து புரிந்து கொண்டு ஸ்ரீமத் படி ஒவ்வொரு அடியும் எடுத்து வையுங்கள். ஸ்ரீமத்தில் மனவழி கலப்படம் செய்யாதீர்கள். ஸ்லோகன். மனதை கட்டளைப்படி நடத்துங்கள். பிறகு மன்மனா பவ என்ற ஸ்திதி தானாகவே இருக்கும். அவ்யக்த இஷாரா. ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியில் இருந்து சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். நினைவை சக்திசாலியாக ஆக்குவதற்கு
விஸ்தாரத்தில் சென்றாலும் சாரத்தில் இருக்கும் ஸ்திதி குறைந்துவிடக்கூடாது. விஸ்தாரத்தில் சாரம் மறந்துவிடக்கூடாது. சாப்பிடுங்கள், குடியுங்கள், சேவை செய்யுங்கள், ஆனால் விடுபட்டு இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். சாதனா என்றால் சக்திசாலியான நினைவு, நிரந்தரமாக தந்தையுடன் உள்ளபூர்வமான சம்பந்தம். யோகாவில் அமர்வதை மட்டுமே சாதனா என்று கூறப்படுகிறது. சக்திசாலியான நினைவோட தந்தையோட உள்ளபூர்வமான சம்பந்தம் வச்சு யாரு யோகத்துல உட்கார்றாங்களோ அவங்களுடையது தான் சாதனா என்று கூறப்படுகிறது. ஆனால் சரீரத்தில் அமர்ந்து விடுவது போன்று உள்ளம், மனம், புத்தி ஒரு தந்தையிடம், அதாவது தந்தையுடன் அமர்ந்து விட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலைத்தன்மைதான் ஜுவாலா என்று அழைக்கப்படும். நல்லது. ஓம் சாந்தி.